எங்க ஊர்ல இருந்து ஒரு பையன் கேரளால முனம் போன்ற ஊர்ல இருந்து கடல்ல தொழில் போயிருக்கான். அவன் கடப்பூர்ல இந்த மாதிரி இப்படி வேலை பார்த்துட்டு போய் இதுல ஒரு ஸ்டீல் ரோப் வரும். ஸ்டீல் ரோப் அடிச்சு அந்த பக்கத்துல கடல்ல விழுந்துட்டான். நைட்டு விழுந்தனால வந்து கண்டுபிடிக்க முடியும். இப்போ எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க கடல்ல விழுந்தா அவனை உடனே காப்பாத்திடலாம். விழுந்தா ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியாது. நமக்கு என்னன்னா மீனவர்கள்னா அவங்களுக்கு ஸ்விம்மிங் நல்லா தெரியும். ஆனா அடிச்சு அடி வந்து ரொம்ப மோசமா விழுந்துருக்கும். அவனு விழாலம்புல அடி விழுந்துட்டு அப்படியே விழுந்துட்டான். ஆமா, அவன் விழுந்ததுல வந்து அப்புறம் தேடி இருக்காங்க. அன்னைக்கு ஃபுல்லா தேடி இருக்காங்க. அப்புறம் தகவல் கொடுத்து நிறைய போட்டு எல்லாம் தேடி இருக்காங்க, கிடைக்கல. அப்புறம் 2 நாள் தேடி இருக்காங்க, கிடைக்கல. அப்புறம் ஜென்ரலாவே எப்படின்னா கடல்ல விழுந்து இறந்துட்டாங்கன்னா 3ஆவது நாள் உடம்பு மேல வந்துடும், அந்த ஊதி மேல வந்துடும். அப்படியும் அவனுக்கு உடம்பு வரல. அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா அதுக்கு இப்போ இப்படி விழுதுல, இப்படி விழுந்துச்சுன்னா என்ன இருக்குல்ல கீழே பெப்ளூர், அதுல பெப்ளூர்ல அடிபட்டுரும். உடம்பு அடிபட்டுச்சுன்னா உடம்பு கிழிஞ்சிருச்சுன்னா மேல வராது. இப்போ உடம்புல வெட்டு விழுந்துருச்சுன்னா ஊதாது, உடம்பு கடலுக்குள்ளே தான் கிடக்கும். மீனுக்கு இரையாயிர வேண்டியதான். அப்புறம் என்னாச்சுன்னா ஒரு 2 வாரம் கழிச்சு அவனோட அந்த 1 வாரம் வரை வெயிட் பண்ணி பார்த்தாங்க எப்படியா அந்த உடம்பு கிடைச்சிடும் அப்படின்ட்டு. கிடைக்காம அவனுக்கு வந்து இந்த பூச வைப்பாங்க சொல்லுவாங்கல்ல, சர்ச்சில் வந்து இது பண்ணுவாங்கல்ல, அது முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீக்கம் உடம்பு கிடைச்சது. அப்புறம் மறுபடியும் கொண்டு வந்து பூசை வச்சு அப்புறம் தான் அடக்கம் பண்ணாங்க. ஆனா உடம்பு பார்க்க முடியல. பார்த்தவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த ஃபேஸ்ல ஒண்ணுமே இல்லை, வெறும் எலும்பு தான் இருந்துச்சு. அது அந்த இப்போ அந்த உடம்பு கிடைச்சனால அட்லீஸ்ட் உடம்பு கிடைச்சுன்னு அவங்க ஃபேமிலிக்கு ஒரு இது இருக்கு. கிடைக்கவே இல்லைன்னா அந்த நம்ம பையனோட உடம்பு எங்க இருக்கு அதை யோசிச்சு அந்த ஃபேமிலி அவ்வளவுதான், அந்த லைஃப் லாங் அவ்வளவுதான், முடிஞ்சு.